வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் என்பது ஏன் எல்லாருக்குமே கிடைக்கல? இந்த உலகத்துல எல்லா மக்களும் பிரம்ம ஞானம் கிடைக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தெரிந்து கொண்டு அந்த தடையை எப்படி போக்கணும்னு நாம பார்க்கணும். தடைக்கு காரணம் என்ன? கடவுள், பிரம்மம், எல்லாத்தையும் இயக்குற சக்தி அது கடவுள்தான். அதுலேருந்து வந்ததுதான் இந்த ஆகாசம். ஆகாசத்திலிருந்து வந்ததுதான் காந்த சக்தி. காந்த சக்தியோட மாற்றங்கள் தான் அழுத்தம், ஒளி, சுவை. அழுத்தம், சத்தம், வெளிச்சம், சுவை, வாசனை இதெல்லாம் சேர்ந்து கடைசியாக ஆறாவதுல அறிவு மனிதனுக்கு மனசு என்று ஒன்று உண்டானது. சரி, பிரச்சனை என்ன? இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இவை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு நம் கண்ணால காட்டவும் முடியாது. தீர்வு என்ன? நம்மகிட்ட ஆறாவது அறிவு, அதாவது சிந்திக்கின்ற சக்தி இருக்கு. இந்த 5 புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், வெளி உலக விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவும். ஆனா இந்த வெளி உலக விஷயத்துக்கு பின்னால இருக்கிற அந்த மனசுனா என்ன, காந்த சக்தினா என்ன, ஆகாயம்னா என்ன, கடவுள்னா என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆறாவது அறிவு வேணும். அப்போ இந்த ஆறாவது அறிவு எப்படி வரும்? நம்ம மனசு எப்பவுமே வேகமா சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வேகத்துல இந்த ரகசிய விஷயங்கள் தெரியாது. அப்போ இந்த ரகசிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். மனசுனா என்ன, காந்த சக்தினா என்ன, ஆகாசம்னா என்ன, கடவுள்னா என்ன, அப்படி நாம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு யோகம், தியானம் மாதிரி சாதனை பண்ணா மட்டுமே இதனை தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய தியானம் செய்து நம்முடைய மனனுடைய மன அலச்சூழல் வேகத்தை குறைச்சு அந்த அமைதியான நிலையில்தான் இந்த மறைஞான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் மனவளக்கலையை, அறிவு திருக்கோள்களை நாடி வந்து மனவளக்கலையை பயின்று வர வேண்டும். அப்போதுதான் பிரம்ம ஞானம் என்ற பயிற்சி அங்க அழகா கொடுக்குறாங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த பிரம்ம ஞானம் அடைந்து அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும். அப்படி வாழணும்னா அருகில் உள்ள அறிவு திருக்கோயிலை நாடி வந்தால் மட்டுமே இந்த மாற்றம் நிகழும். சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.